அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2002 முதல் 2022 வரையிலான டிஆர்பி தேர்வில் கேட்கப்பட்ட முக்கியமாக 25 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் நான் பாருங்க, கல்வி கற்பித்தலில் உபகரண நிலையினை அறிமுகப்படுத்தியவர் யார்? கல்வி கற்பித்தலில் உபகரண நிலையினை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஸ்கின்னர். இரண்டாவது வினா, கல்வி மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் முக்கிய பங்கேற்கும் நிறுவனம்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, யுனெஸ்கோ. மூன்றாவது வினா, சிறுவர்களில் உள்ள ஆக்கத்திறனை இவ்வாறு ஊக்குவிக்கலாம்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, விரி சிந்தனை. நாலாவது வினா, வளமளிக்கும் திட்டம் இவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது? வளமளிக்கும் திட்டம் இவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, மீத்திறன் பெற்ற சிறுவர்கள். ஐந்தாவது வினா, ப்ரொஜெக்ட் மூலமான தொழில்நுட்பங்களில் இது ஒன்று. கீழ்கண்டவற்றுள் ப்ரொஜெக்ட் மூலமான தொழில்நுட்பங்களில் இது ஒன்று. சரியான விடை ஆப்ஷன் சி, டிஏடி. ஆறாவது வினா, இந்தியாவில் முன்பருவ கல்வியை வழங்குவதற்கு அரசுக்கு பரிந்துரை செய்த குழு எது? இந்தியாவில் முன்பருவ கல்வியை வழங்குவதற்கு அரசுக்கு பரிந்துரை செய்த குழு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, சர்ஜான் அறிக்கை. ஏழாவது வினா, தமிழ்நாட்டில் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 1984. தமிழ்நாட்டில் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1984. எட்டாவது வினா, முறைசாரா கல்வி இவ்வாறு அழைக்கப்படுகிறது? முறைசாரா கல்வி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, வயது வந்தோர் கல்வி. ஒன்பதாவது வினா, கல்வி கற்றல் மற்றும் கற்பித்தலில் செயல்முறை பயிற்சி அணுகுமுறை அழைக்கப்படுவது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, திட்டமுறை. பத்தாவது வினா, காந்திய முறையிலான கல்வி அழைக்கப்படுவது எது? காந்திய முறையிலான கல்வி அழைக்கப்படுவது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அடிப்படை கல்வி. 11வது வினா, இந்திய கல்வியின் முக்கிய குறிக்கோள்? இந்திய கல்வியின் முக்கிய குறிக்கோள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, சமத்துவம். 12வது வினா, பரிசோதனையற்ற தொழில்நுட்பம் குறிப்பது எது? பரிசோதனையற்ற தொழில்நுட்பத்தை குறிப்பது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, நேர்காணல். 13வது வினா, அறிவுசார் நடத்தையின் வேகம் மற்றும் துல்லியம் பற்றி குறிப்பிடும் சோதனையானது என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, நுண்ணறிவு. 14வது வினா, கில்போர்ட் கூற்றுப்படி டேஸ் என்பது தனக்கே உரிய தனித்தன்மை வாய்ந்தது? கில்போர்ட் கூற்றுப்படி டேஸ் என்பது தனக்கே உரிய தனித்தன்மை வாய்ந்தது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆளுமை. 15வது வினா, தனியாளின் சிறு குறைபாட்டினால் டேஸ் மறதி நிகழ்கிறது? தனியாளின் சிறு குறைபாட்டினால் டேஸ் மறதி ஏற்படுகிறது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, இயற்கையான. 16வது வினா, டேஸ் என்பது தொடு உணர்வு செயல்பாட்டிற்கு உந்துதலாகவும் மற்றும் அதிகபட்ச தெளிவிற்கும் புரிதலுக்கும் உதவுகிறது. சரியான விடை ஆப்ஷன் டி, கவனம். 17வது வினா, ஒரு குறிப்பிட்ட சமூக மற்றும் உணர்வு முதிர்ச்சி நிலையை செய்து காட்டுதல் என்பது டேஸ் மேம்பாட்டு பணியாகும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, உள மேம்பாட்டு பணியாகும். 18வது வினா, டேஸ் மற்றும் டேஸ் என்ற கருத்துக்களிலிருந்து பெறப்படுவது மேலாண்மை ஆகும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி,
கோட்பாடு மற்றும் வழிமுறை. 19 வினா நடைமுறையில் உள்ள உயர்நிலை பள்ளிகளை பல்நோக்கு பள்ளிகளாக உயர்த்துவதன் தேவையினை பரிந்துரைத்தது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கேப். இந்த கேப் என்பதன் விரிவு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன். நடைமுறையில் உள்ள உயர்நிலை பள்ளிகளை பல்நோக்கு பள்ளிகளாக உயர்த்துவதன் தேவையினை பரிந்துரைத்தது கேப். 20 வினா தேசியவாத உணர்வை ஆர்வமுடன் மேற்கொள்வதன் மூலம் பலப்படுத்துவது டேஸ் ஆகும். தேசியவாத உணர்வை ஆர்வமுடன் மேற்கொள்வதன் மூலம் பலப்படுத்துவது டேஸ் ஆகும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தேசிய விழாக்கள். 21வது வினா மனநலவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா. மனநலவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி டபிள்யூ பீர். 22வது வினா ப்ளூமின் அறிவுசார் புலத்தின் இந்த நிலையினில் வினாக்களானது மாணவர்களின் தற்போதைய அறிவினை மீறி செயல்பட வழிவகுக்கும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தொகுத்தல். 23வது வினா ஒரு குழந்தையின் அனுபவங்களானது எதிர்வரும் புதிய சூழ்நிலைக்கு ஏற்க மாற்றம் பெறும். இது டேஸ் எனலாம். ஒரு குழந்தையின் அனுபவங்களானது எதிர்வரும் புதிய சூழ்நிலைக்கேற்ப மாற்றம் பெறும். இது டேஸ் எனலாம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பொதுமைப்படுத்துதல். 24வது வினா வார்த்தைகள், எண்கள், வாய்ப்பாடுகள், படங்கள் போன்ற குறியீடுகளை பயன்படுத்துவதில் வெளிப்படுவது டேஸ் நுண்ணறிவு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கருத்தியல் நுண்ணறிவு. கடைசி வினா ஒரு பிரச்சனைக்குரிய மாணவர் மொத்த வகுப்பிலும் அமைதியற்ற தன்மையை தூண்டும் செயல்பாடு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பிரச்சனைக்குரிய மாணவர் மொத்த வகுப்பிலும் அமைதியற்ற தன்மையை தூண்டும் செயல்பாடு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சிற்றலை விளைவு. நண்பர்களே, இனி நம்ம 2002 முதல் 2022 வரையிலான டிஆர்பி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.